போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நிறைந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நிறைந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன் உம் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன் உம் வல்லமை காண்கின்றேன். உம் வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நிறைந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நிறைந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன் உம் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன் உம் வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். வீடுகளில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரோடு கூட சேர்ந்து ஆராதிப்போம்.
அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க தீர்த்தெடுத்தீர் தீரக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட தீர்த்தெடுத்தீர் தீரக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே பிதாவான என் தெய்வமே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தை பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீரும் இரத்தத்தா பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றி கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க மாம்சமான திரையை அன்று இழுத்து போது வழி திறந்தீர் மாம்சமான திரையை அன்று இழுத்து போது
பழித்திறந்தீர். மகா மகா பரிசுத்தவும் திருச்சமூகம் நுழையச் செய்தீர். மகா மகா பரிசுத்தவும் திருச்சமூகம் நுழையச் செய்தீர். பல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். எல்லாம் உற்சாகமா கைகளை தட்டி நம் வீடுகளில் தேவனை ஆராதிப்போம். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுமா, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ கர்த்தர் நம்மை காத்திடுவார். அல்லேலூயா. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. சொல்லுமா, எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார்.
ராஜ்யம் எனக்குள்ளே வந்தாலும் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுமா, ராஜ்யம் எனக்குள்ளே வந்தாலும் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதமாய் என்னை செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தான். சிங்கக்கெவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தான். சிங்கக்கெவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெவியோ சூளை நெருப்போர் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியே கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய ஆராதனை மத்தியில் உலாவுகிற தேவன், அவருடைய ஆராதனையில் நம் மத்தியில் அவர் உலாவை கொண்டிருக்கிறார். இருக்கிற இடங்களில் ஒரு 5 நிமிடம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆராதனையில் பிரியப்படுகிற தெய்வம், ஆராதனையில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஆயிரமான தூதர்கள் துதிக்கிற துதியில் வாசம் பண்ணுகிறதை பார்க்கிலும் அவரால் படைக்கப்பட்ட நம்முடைய துதிகளில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். எல்லாம் இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனைக்க நீங்களும் நானும் ஆயத்தப்படும் பொழுது நம்முடைய ஆராதனை மத்தியில் வருகிற தேவன் கொஞ்ச நேரம் அப்படியே வாய்களை திறந்து நன்றி சொல்லி, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனையின் தெய்வமே, ஆராதனையில் பிரியப்படுகிறவரே, ஆராதனையில் வாழ்பவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓரேவா ஷபரதலவரிபதரமன கரபா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓரபா ஷபரதலவரிபதரமனா. அவர் உன்னை என்னை மறவாதவர். அவர் உன்னை என்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்து அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர். எல்லாம் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன் சொல்லி, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து எதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி
மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எல்லாருடைய வாய்களை திறந்து இருக்கிற இடங்களில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் துதித்து நன்றி சொல்லி பாட போகிறோம். எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரையிலும் உதவில, இனிமேலும் உதவ போகிறீங்களே, உமக்கு நன்றி ஐயா என்று சொல்லி எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலன் தந்து நடத்துகிறவர், நமக்கு பலனை தந்தவர் நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக எல்லாம் நன்றி சொல்லி கர்த்தரை நாம் பாடி ஆராதிக்கலாம். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. இந்த கொரோனா வியாதியின் காலங்களில் சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, எங்களை தள்ளாட விருகிற தேவன் அல்ல. நாங்கள் கீழே தவறி விழுந்தாலும் எங்களை கர்த்தாவை கரங்களை கொண்டு தாங்கி நடத்துகிறவர், உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதித்து பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா,
தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஆமென், அல்லேலூயா. அவர் உன்னை என்னை மறக்கவில்லை, அவர் உன்னை என்னை நடத்தினார். எல்லாம் நன்றி சொல்லி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் நம்மை தாங்கி இதுவரையில் நடத்தினவர். அவர் இனிமேலும் நம்மை நடத்த போகிறார். எல்லாம் கொஞ்ச நேரம் நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லா வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் அவர் வாக்கு மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வம். ஆகையினால நாம் கொஞ்ச நேரம் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் அவருடைய உக்கிரம் ஊற்றி கொண்டிருக்கிறது. தேசம் அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆகையினால நம்முடைய ஆண்டவர் அவர் இன்றைக்கும் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். ஆகையினால தான் ஏசாயாவுக்கு எழுதும் பொழுது 26வது அதிகாரம் 20-21 வசனங்களை இப்படியாய் சொல்லுகிறார். நீங்கள் கவனிங்க, நான் வாசிக்கிறேன். வேதத்தை திறந்து வைத்து கொள்ளுங்க. நம்ம இந்த நேரங்களில் அதிகமாக வேத புத்தகத்தை திறந்து நாம் தியானித்து நம் தேசத்துக்காக ஜெபித்து இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 26-20-21 வசனங்களை நாம் வாசிக்கிறேன். கவனிங்க. என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சினம் தேசத்தின் மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சினம் கடந்து போகிற வரையிலும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நம்மை ஆண்டவர் கொஞ்ச நேரம் ஒளித்திருக்க சொல்லுகிறார். ஏன் அவருடைய சினம் தேசத்தின் மேலே ஊற்றப்படுகிறது? ஏன் அவருடைய சினத்தை ஆண்டவர் இந்த நாட்களில் தேசத்தின் மேல் ஊற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் 21வது வசனம் சொல்லுகிறது, இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஏன் இந்த சினத்தை ஊற்றுகிறார் என்று சொன்னால், இந்த பூமியின் குடிகளுடைய அக்கிரமம் மிகுதியாக இருக்கிறது. ஆகையினால் அவருடைய சினம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய இடங்களில் சபைகளை உடைத்தார்கள், ஊழியர்களை அடித்து கொலை செய்து அவர்களை குற்றுயிரும் கொலையுருமாக அவர்களை சின்னாபின்னப்படுத்தினார்கள். அநேக ஊழியக்காரர்களை தீ வைத்து கொளுத்தினார்கள். அநேக தேவ பிள்ளைகளை கன்னியாஸ்திரிகளை கற்பழித்தார்கள். இப்படி பலவிதமான அக்கிரமங்கள் பூமியின் குடிகள் செய்தபடியினால அவருடைய உக்கிரம் தேசத்தின் மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையினால் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நம்மை ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னு சொன்னா, என் சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் நீங்கள் ஒளித்து கொண்டிருங்கள். ஒளித்து கொண்டிருக்கிற நீங்க என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் அவர் சொல்லுகிறார். என்னன்னு சொன்னா, நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு
அல்லது என் ஜனத்திற்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் வாக்கு பண்ணுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கொள்ள நோய் தேசத்தில் பரவி இருக்கிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல வேண்டுமானால் ஈரான் தேசத்தில் துவங்கி பாகிஸ்தான் முழுவதையும் அழித்து இப்பொழுது ராஜஸ்தான், குஜராத் இந்த பகுதிகளை தாக்கும்படிக்கு ஒரு வெட்டுக்கிளி படலம் இன்னைக்கு படையெடுத்து வருகிறது. அங்கே நீங்கள் 13வது வசனத்தை கவனிப்பீர்களே ஆனால் 2 நாளாகமம் 7 சொல்லப்படுகிறது, நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து. இந்த மழை இன்னும் என்ன பண்ணல, அடைக்கப்படலை. மழை அடைக்கப்படுகிற காலம் ஒன்று வரப்போகிறது. 2வது, அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு நான் கட்டளையிட்டு. வெட்டுக்கிளிகள் இன்னைக்கு தேசத்தை மூடும்படி வந்து கொண்டிருக்கிறது. வெட்டுக்கிளிகளை குறித்து நீங்க யோவேல்ல எடுத்து வாசித்து பார்ப்பீர்களேயானால் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. வெட்டுக்கிளிகளை விட்டுத பச்சைக்கிளிகள் தின்னுமா, இப்படி ஒவ்வொரு காரியங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேசத்தை அழிப்பதற்கு, ஏன் தேசத்தை அழிக்கணும் அப்படின்னா பூமியின் குடிகளுடைய அக்கிரமங்கள் மிகுதியாகிவிட்டது. இன்னைக்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவர் முகத்தை தேடி தம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பாத இருக்கிறபடியினால தேவன் தேசத்தின் மேல் அவர் கோபத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஆகையினால பிரியமான தேவச்சனமே, 2 வாதைகள் இன்னைக்கு பூமியின் மேல தீவிரமாய் படர்ந்து வருகிறது. பல இடங்களில இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பல இடங்களில் கொள்ள நோய் வரும், பல இடங்களில் வெட்டுக்கிளிகள் வரும், பல இடங்களில் பஞ்சங்கள் வரும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். வெட்டுக்கிளிகள் என்னன்னு சொல்லி சாதாரண நினைக்கிறீங்களா நீங்க? ஆனா எல்லா பயிர்களையும் அழித்து மனிதர்கள் சாப்பிடக்கூட வழி இல்லாத வாழ்வாதாரங்கள் எல்லாம் அழித்து போடக்கூடிய வல்லமை இந்த வெட்டுக்கிளிகளுக்கு உண்டு. ஆகையினால் ஈரான்ல துவங்கி பாகிஸ்தான் முழுவதுமாக தாக்கி கொண்டிருக்கிற இந்த வெட்டுக்கிளிகள் இப்பொழுது இந்திய தேசத்துல தென் மாநிலங்களை என்ன பண்ணுகிறது, குறிவைத்து வருகிறது. ஆகையினால் நீங்களும் நானும் கவனிக்க வேண்டும். இது ராஜஸ்தானிலும் இப்பொழுது குஜராத்தையும் குறிவைத்து இப்போது எல்லா வெட்டுக்கிளிகளும் படையெடுத்து வருகிறதாம். இந்திய தேசத்துக்குள்ளே நுழைந்து ஒவ்வொரு மாநிலங்களையும் அழிக்கிறதற்கு முன்னாடி நீங்களும் நானும் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஆண்டவர் முகத்தை தேடி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க போகிறார். ஆகையினால பிரியமான தேவ ஜனமே, இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் இருக்கிற இடங்களில முழங்கால் படியிட்டு நம் தேசத்தின் சேமத்துக்காக எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே முழங்கால் படியிட்டு எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி எல்லாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல உங்க சேமத்தை அடுப்புங்கப்பா. ஆண்டவரே நீர், ஆண்டவரே இந்த நாட்களில மழையில்லாதபடிக்கு நான் தேசத்தை அடைத்து, மழையில்லாதபடிக்கு நான் வானத்தை அடைத்து, அல்லது வெட்டுக்கிளைகளுக்கு நான் கட்டளை கொடுத்து, அல்லது நான் கொள்ள நோய்களை அனுப்பும் பொழுது என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்களப்பா. பூமியின் குடிகளாய் இருக்கிற என் சகோதர சகோதரிகள் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், மீறுதல் யாவற்றையும் கர்த்தர் நீர் மன்னிக்கும்படியாக நாங்கள் மன்றாடி திறப்பில் வந்து நின்று செபிக்கிறோம் ஐயா. நீர் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல மனம் இறங்கும் ஆண்டவரே. நாங்களும் செய்த எல்லா பாவங்களை மன்னிங்கப்பா. நாங்களும் செய்த எல்லா பாவங்களை மன்னியும். என் சகோதரர்கள் சகோதரிகள் செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. ஊழியக்காரர்களை அடித்தது குற்றம் உண்மைதான் ஆண்டவரே. சபைகளை எரித்தது உண்மை
உண்மைதான். ஆண்டவரே, கன்னியாஸ்திரிகளை கற்பழித்து கொலை செய்தது உண்மைதான். ஆண்டவரே, பச்சையிளம் குழந்தைகள் என்று கூட பாராமல் ஊழியக்காரர்களின் குடும்பங்களையும் ஆண்டவரே அக்னிக்கு இரையாக்கி கொளுத்தி போட்டது உண்மைதான். எங்கள் தேசத்தில் இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா. எங்கள் தேசத்தில் இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிங்க. என் சகோதரரும் சகோதரிகளும் செய்த பாவங்களை மன்னியோ, எங்கள் அக்கிரமங்களை மன்னியோ, எங்கள் மீறுதல் அநியாயங்களை மன்னியும் ஆண்டவரே. நீர் ஒரு விசை மன்னிக்கும்படியாக நாங்கள் மன்றாடி திறப்பில் வந்து நிற்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை அழிக்கும்படிக்கு உடைய உக்கிரம் ஆண்டவரே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, பூமியின் குடிகளாகிய ஆண்டவரே கர்த்தாவே, என் சகோதரர்கள் சகோதரிகள் செய்த எல்லா கரமத்தின் நிமித்தம் ஆண்டவரே உடைய சினம் தேசத்தின் மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உங்க முகத்தை தேடுறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் உங்க முகத்தை தேடி எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் மனம் திரும்புகிறோம். தேசத்தின் மேலே கர்த்தர் நீர் மனம் இறங்கி ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும்படியா மன்றாடி கர்த்தாவே திறப்பில வந்து நிற்கிறோம்பா. ஒரு விசை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. ஒரு விசை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. ஒரு விசை மனம் இறக்கும் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு ஆண்டவரே ஈரான்ல துவங்கி ஆண்டவரே பாகிஸ்தான் முழுவதுமாக வெட்டுக்கிளிகள் ஆங்காங்கே அநேக கர்த்தாவே பயிர்களை பட்சித்து ஆண்டவரே எல்லா வாழ்வாதாரங்களையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த நாட்டினுடைய கர்த்தாவே ஜனாதிபதிகள் ஆண்டவரே, அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி, அந்த நாட்டில் ஆளுகை செய்கிற அதிகாரிகள் எல்லாம் ஸ்தம்பித்து நிற்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, வெட்டுக்கிளிகளை நீர் அனுப்பும் பொழுது ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே எங்களை தாழ்த்தினால், நாங்கள் ஜெபம் பண்ணினால், நாங்கள் உங்க முகத்தை தேடினால், எங்க பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் ஆண்டவரே உம்முடைய உக்கிரத்தை நிறுத்திக் கொள்வேன் என்று சொன்னீங்களப்பா. நாங்கள் எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த பாகிஸ்தான்ல இருந்து அப்படியே பரவி இப்பொழுது ராஜஸ்தான் ஆண்டவரே அப்பா இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே குஜராத் மாநிலங்கள் முழுவதுமாக இந்த வெட்டுக்கிளி வர துவங்கி விட்டது என்று சொல்லி ஆண்டவரே இன்னைக்கு மீடியாக்கள் ஆண்டவரே நியூஸ் பேப்பர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனா என் ஆண்டவராகிய தெய்வம் ஏற்கனவே நீர் இப்படி வாக்கு பண்ணிருக்கிறீரப்பா. தேசத்தில் அக்கிரமங்கள் பெருகும் பொழுது நான் மழை இல்லாதபடிக்கு நான் வானத்தை அடைத்து போடுவேன். தேசத்தில் இனி யாரும் வாழ்வாதாரங்களில் வாழாதபடிக்கு நான் வெட்டுக்கிளிகளை அனுப்பி நான் பயிர்களை எல்லாம் சேதப்படுத்துவேன் என்று சொன்னீரே. நான் கொள்ளை நோயை தேசத்தின் மேல் அனுப்புவேன் என்று சொன்னீரே. இப்போது கொள்ளை நோய் தேசம் முழுவதிலும் பரவி கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த வெட்டுக்கிளிகளும் இப்போது வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. தெய்வமே, ஒரு விசை மனம் இறங்கும் ஐயா. ஒரு விசை நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. நாங்கள் மன்றாடி திறப்பில நிற்கிறோம் ஐயா. ஒரு விசை நீர் மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேசம் அழிவதை நாங்கள் எப்படி பார்க்க கூடும்? என் ஜனங்கள் அழிவதை எப்படி பார்க்க கூடும் ஆண்டவரே? என் ஜனங்கள் அறிவு இல்லாமல் என்னால் சங்காரம் ஆகிறார்களே. ஆண்டவரே, நீரே மெய்யான தேவன் நித்திய ஜீவனமாய் இருக்கிறேன் என்பதை மறந்து போகிறார்களே. ஆண்டவரே, பீடத்துக்கும் மண்டபத்துக்கு இடையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் உணராமல் இருக்கிறார்களே. தெய்வமே, நீர் ஒரு விசை மனம் இறங்கும் அப்பா. நீர் ஒரு விசை மனம் இறங்கும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மேல ஒரு விசை மனம் இறங்கும். மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. ஆண்டவரே, இந்த வெட்டுக்கிளிகளை அழித்து போடுங்கப்பா. இந்த கொரோனா கொள்ள நோயை அழித்து போடுங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்துல ஆண்டவரே மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைக்காதீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் மன்றாடி திறப்பில நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு விசை மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. மனம் இறங்குங்கப்பா. நீர் மனம் இறங்கும் அப்பா. நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. தேசத்துல உக்கிரத்தை கர்த்தாவை விட்டு நீர் மனம் இறங்கும். தேசத்தை அழிக்கும்படி உங்களுடைய உக்கிரம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற அந்த உக்கிரத்தை விட்டு மனம் இறங்கும். மோசைய போல திறப்பில வந்து மன்றாடி நிற்கிறோம் அப்பா. மோசைய போல திறப்பில மன்றாடி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்க மன்றாட்டு ஜெபத்தை கேட்டு எங்கள் தேசத்தின் மேல மனம் இறங்குங்கப்பா. மனம் இறங்கும் ஆண்டவரே. மனம் இறங்கும் ஆண்டவரே. மனம் இறங்கும் ஐயா.
இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா. கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. இந்தியாவில் கொள்ள நோய்கள் அழிய வேண்டுமே, இளைஞரெல்லாம் தெய்வத்தை நோக்கி ஜெபிக்க வேண்டுமே. இந்தியாவில் வெட்டி கிளிகள் அழிய வேண்டுமே, ஊழியரெல்லாம் கரம் விரித்து ஜெபிக்க வேண்டுமே. இறங்குமையா மனம் இறங்குமையா, இறங்குமையா மனம் இறங்குமையா. அப்பா, நீங்க எங்க தேசத்தின் மேல மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, தேசத்துல மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைக்கும் பொழுதும், ஆண்டவரே வெட்டிக்கிளிகளை அனுப்பி பயிர்களை எல்லாம் சேதப்படுத்தும் பொழுதும், கொள்ள நோய்களை அனுப்பி ஆண்டவரே ஜனங்களை அழிக்கும் பொழுதும், என் நாமம் தரிக்கப்பட்டு என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு உங்க பாதத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற ஹாரிஸ் வந்து ஜெபிக்கும் பொழுது, தேசத்துக்காக எல்லாரும் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு எல்லா தேவ சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைக்காதீங்கப்பா. ஆண்டவரே, வெட்டிக்கிளிகளை அனுப்பி பயிர்களை சேதப்படுத்தாதீங்க. ஆண்டவரே அப்பா, மழை கர்த்தாவே கொள்ள நோய்களை அனுப்பி ஜனங்களை அழித்து விடாதீங்கப்பா. உங்க உக்கிரத்தை ஆற்றும்படி எங்களை தாழ்த்துகிறோம், ஜபம் பண்ணுகிறோம், முகத்தை தேடுகிறோம், பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறோம் என்று சொல்லி தம்பி ஜெபிக்கும் பொழுது கூடவே சேர்ந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரேசப்பாமை ஸ்தோத்தரிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுப்பாமை ஸ்தோத்தரிக்கிறேன், சப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறேன், சப்பாமை ஸ்தோத்தரிக்கிறேன். சப்பா, எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்கள் தேசத்தில் ஏசப்பா மழை வராதபடி ஏசப்பா தேசத்தை அடைக்காதீங்க. அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஏசப்பா தேசத்துக்கு ஏசப்பா நீர் மழையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எங்கள் தேசத்தில் இருக்கிற பாவங்களை கர்த்தர் நீர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆவியானவரே, ஏசப்பா எங்களை நாங்கள் தாழ்த்த உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, எங்களோட பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப நீர் உதவி செய்வீராக. ஏசப்பா, நாங்கள் எங்களோட பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஏசப்பா இயேசுவே அப்பாவுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, திரும்ப நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எங்கள் தேசத்தில் இருக்கிற இந்த கொள்ள நோயை கர்த்தர் நீர் அழித்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எங்கள் தேசத்தில் ஏசப்பா வந்திருக்கிற ஏசப்பா அப்பா இந்த வெட்டி கிளிகளை கர்த்தர் நீர் முழுவதுமாக அழிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏசப்பா, எங்க தேசத்துல ஏசப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்க தேசத்தை கர்த்தர் நீர் மன்னிப்பீராக. அப்பா, எங்க தேசத்தை நீர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்க தேசத்தை நீர் மன்னிங்கப்பா, மன்னிங்க ஆவியானவரே. அப்பா, எங்க தேசத்துல இருக்கிற அப்பா இந்த கொள்ள நோயை கர்த்தர் நீர் அழித்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எங்க தேசத்துல கிரியை செய்கிற ஏசப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, இந்த வெட்டி கிளிகளை கர்த்தர் நீர் அழிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா மனம் இறங்கி அப்பா எங்க தேசத்துல ஏசப்பா அந்த வெட்டி கிளிகளை கொள்ள நோய்களை கர்த்தர் நீர் அழிக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, எங்க தேசத்துல ஏசப்பா மழையை உண்டாக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஏசப்பா எங்க தேசத்தை கர்த்தர் நீர் மன்னித்து ஏசப்பா எங்க தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எங்க தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எங்க தேசத்துல இருக்கிற பாவங்களை கர்த்தர் நீர் மன்னி தருளும்படியே ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எங்க தேசத்தை கர்த்தர் நீர் மன்னிப்பீராக. ஏசப்பா, நாங்கள் ஏசப்பா எங்களோட பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறோம். அப்பா ஏசப்பா, அந்த கொரோனா கொள்ள நோயை கர்த்தர் நீர் அழித்து போடும்படியே ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏசப்பா, இந்த வெட்டி கிளிகளை கர்த்தர் நீர் அழிக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏசப்பா,
ஆவியானவரே சபா ஜபத்தை கேட்டு இது பதில் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா வெட்டி கிளைகளை கொண்டு வந்து இசப்பா பஞ்சத்தை வராதபடி இசப்பா நீர் எங்கள் தேசத்தை நீ கர்த்தர் நீர் பாதுகாப்பீராக. இசப்பா எங்கள் தேசத்தில் இசப்பா அந்த வெட்டி கிளிகளை கர்த்தர் நீர் அழிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இசப்பா. ஆவியானவரே இசப்பா எங்கள் தேசத்தில் இருக்கிற பாவங்களை கர்த்தர் நீர் மன்னித்து இசப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற இசப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இசப்பா அந்த வெட்டி கிளிகளை கர்த்தர் நீர் இசப்பா தடை பண்ணும்படியை ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா எங்க தேசத்தை நீர் மன்னிக்கும்படியை ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்க தேசத்துல நீர் மழையை கொடுக்குவீராக. ஏசப்பா எங்க தேசத்துல நீர் மழையை கொடுக்கும்படியை ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா கொள்ள நோயை அழித்து ஏசப்பா வெட்டி கிளிகளை அழித்து ஏசப்பா எங்க தேசத்துல ஏசப்பா மழையை கொடுத்து ஏசப்பா எங்க தேசத்தை நீ சேமப்படுத்தும்படியை ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா எங்க தேசத்தை நீ சேமப்படுத்தும்படியை ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துக்கு நீ சேமத்தை கொடுப்பீராக. ஏசப்பா எங்க தேசத்துக்கு நீ சேமத்தை கொடுத்து எங்க தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜபத்துக்கு பதில் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஜபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே செய்கிறபடி நான் நன்றி சொல்லி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்துல இனி வெட்டி கிளிகள் எந்த மாநிலங்களையும் பரவ விடாதபடி கர்த்தர் அவைகளை அழித்து போடும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீடுகளில் இந்த குறிப்பு வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு கொரோனா கொள்ள நோய் வரும் என்று சொல்லி ஏற்கனவே வேதம் சொல்லியிருந்த வார்த்தைகளை நாம் அறியாமல் உணராமல் போனபடியினால இன்னைக்கு அதை குறித்து நாம் பயந்து நடுங்கி இன்னைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த கொள்ள நோய் உலக நாடுகள் முழுவதும் தாக்கி கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் அதனுடைய தாக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாட்டு அரசாங்கம் எல்லாம் சொல்லுகிறது கொரோனாவோடு கூட நம்ம வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்படி அல்ல, ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த கொள்ளை நோயை அழித்து போட போகிறார். ரெண்டாவது அவர் சொன்னது போல நான் வெட்டிகளை அனுப்பி என்ன பண்ணுவேன், பயிர்களெல்லாம் நான் நாசப்படுத்துவேன் என்று சொன்னார். அதே போல் இப்போ வெட்டிக்கிளிகள் தேசம் முழுவதும் பரவி வருகிறது. இப்போது ராஜஸ்தானில் துவங்கி அப்படியே குஜராத்து ஒவ்வொரு மாநிலங்களாய் அந்த வெட்டிக்கிளிகள் பரவ போகிறது. ஈரானையும் பாகிஸ்தானை அழித்த அந்த வெட்டிக்கிளிகள் இப்போது இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறது. நாம் ஜெபித்தால்தான் ஒவ்வொரு மாநிலங்களும் அது தடை செய்யப்பட்டு இனி அதனுடைய வீரியம் அழிக்கப்படும்படியாக கர்த்தர் அதை இறங்கி என்ன பண்ணுவார், அதம் பண்ணுவார். ஆகையினால வீடுகளில் இருக்கிற சகோதர சகோதரிகள் இதுக்காக ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக தேசத்தில் செய்யப்படுகிறதான அக்கிரமங்கள் நிமித்தமாகத்தான் தேவனுடைய கோபம் இன்னைக்கு தேசத்தின் மேலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. முதலாவது அக்கிரமம் என்ன சொன்ன, கண்ணுக்கு தெரிஞ்சு செய்கிற பாவம் இந்த சாராயத்தை இன்னைக்கு எல்லாரும் எதிர்க்கிறாங்க. சாராய கடைகள் திறக்கக்கூடாது என்று சொல்லி இருந்தும் கூட அரசாங்கம் அதை துணிகரமாய் செய்கிறது. அந்த செய்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு நமக்கு நிதி கொடுக்காததுனால இன்னைக்கு கஜானா காலியாகி விட்டது. நாட்டு மக்களுக்கு நாம் ஏதாவது நன்மை செய்ய வேண்டுமானால் கஜானாவில் பணம் இல்லை, ஆகையினால் சாராய கடைகளை திறந்து விட வேண்டும் என்று சொல்லி திறந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். திறந்ததிலிருந்து குற்றங்கள் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 600 வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது என்று சொல்லி காவல்துறையில் இருக்கிற அந்த அஜெண்டா இப்படி அறிவிக்கப்படுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படி அக்கிரமம் பெருகி வருகிற இந்த சூழ்நிலையில் இந்த சாராய கடை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விபச்சார விடுதிகள் இன்னைக்கு திறக்கப்பட்டுடுச்சு. எல்லா இடங்களிலும் இன்னைக்கு விபச்சாரங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அங்கங்கே விபத்து ஆபத்துகள் நாச மோசங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. பிள்ளை கடத்தல், இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை கடத்துகிற காரியங்கள் மீண்டும் தொடர்ந்து விட்டது. இது எல்லாவற்றையும் கர்த்தர் அழிக்க வேண்டும். இதனுடைய காரியத்துக்கு பின்னாடி பிசாசு வானமண்டலத்தின் ஆவிதான் கிரியை செய்கிறது. ஒவ்வொரு தீய செயல்களுக்கு பின்னாடியும் பொல்லாத ஆவியின் கிரியைகள் தான் இருக்கிறது. அவைகளை அழித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற தம்பி விசுவாசம் அந்த பொல்லாத ஆவிகளை, இந்த பொல்லாத கிரியைகளுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிற எல்லா அசுத்த கிரியைகளை கர்த்தர் அழித்து போடும்படி, ஒவ்வொரு தீய செயல்களுக்கு பின்னாடி கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை கர்த்தர் அழிக்கும்படி ஜெபிக்கலாம். சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா, மகா இருக்குமுள்ள தெய்வமே, நன்றியோடு கூட சோத்திரிக்கிறப்பா, துதிக்கிற ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே, அநேக இடத்துல ஆண்டவரே அக்கிரமங்கள் பெருகிடுத்த ஆண்டவரே சோத்திரிக்கிறப்பா. அதை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே நீ நிர்மூலமாக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே சோத்திரிக்கிறப்பா. இன்றைக்கு ஆண்டவரே அரசாங்க ஆண்டவரே மதுக்கடைகளை திறந்த ஆண்டவரே அநேக பேர் ஆண்டவரே, அதில் ஆண்டவரே அநேக குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே இழந்து போய் இருக்கிறாங்க ஆண்டவரே சோத்திரிக்கிறப்பா. அநேக
அநேக குடும்பங்கள் ஆண்டவரே ஆண்டவரே பிரச்சனைகள் பெருகிடுச்சு ஆண்டவரே மெஸ்வத்திருக்கிறப்பா. கர்த்தர் ஒரு விசியாய் ஆண்டவரே நீர் மனம் இறங்கும்படி ஆய்ச்சிபிக்கிற ஆண்டவரே மெஸ்வத்திருக்கிறப்பா. ஆண்டவரே மெஸ்வத்திருக்கிற ஆண்டவரே எசப்பா நீர் ஒரு விசியா ஆண்டவரே அந்த குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே மெஸ்வத்திருக்கிறப்பா. ஆண்டவரே மெஸ்வத்திருக்கிறப்பா. இன்றைக்கு பிரச்சனைகள் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே விபத்துகள் ஆண்டவரே மெஸ்வத்திருக்கிறப்பா. இந்த குடியினால் ஆண்டவரே விபத்துக்கள் ஆங்காங்கே ஆண்டவரே ஆண்டவரே திரளாய் பெருகிருச்சு ஆண்டவரே மெஸ்வத்திருக்கிறப்பா. கர்த்தர் ஒரு விசியா ஆண்டவரே நீர் மனம் இறங்கும்படி ஆய்ச்சிபிக்கிற ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே கற்பழிக்கப்பட்ட ஆண்டவரே ஆண்டவரே மடித்து போகிறாங்க ஆண்டவரே மெஸ்வத்திருக்கிறப்பா. ஆண்டவரே நீர் ஒரு விசியாய் மனம் இறங்கும்படி ஆய்ச்சிபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே விபச்சார விடுதிகள் எல்லாம் திறக்கப்பட்டுச்சு ஆண்டவரே நாங்க பார்க்கிறப்பா. நீங்க ஒரு விசியாய் மன்னிங்க ஆண்டவரே. நீங்க ஒரு விசியாய் மன்னித்து ஆண்டவரே எங்க தேசத்தின் மேல மனம் இறங்கபடி ஆய்ச்சிபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே என் சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஆண்டவரே நீ மீட்டு தாரும் ஆண்டவரே. நீ மீட்டு தாரும் அப்பா. ஆண்டவரே என் சகோதரர்கள் ஆண்டவரை குட்டிக்கு ஆண்டவரை அடிமைப்படுத்துகிற ஆண்டவரே ஆண்டவரே அந்த ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கும்படி ஆய்ச்சிபிக்கிறேன். என் சகோதரர்களை கர்த்தர் நீர் மீட்டு தாரும் ஆண்டவரே. குடிச்சிட்டு ஆண்டவரே என்ன செய்கிறோம் என்ற நிலை கூட தெரியாதபடிக்கு ஆண்டவரே அப்பா அந்த நிலைகள் எல்லாம் மாறட்டப்பா. அந்த நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே விபத்தெல்லாம் ஆண்டவரை குறைந்திருந்தது ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே எல்லாம் பெருகிடுச்சப்பா ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே விபத்துகள் அதிகமாயிடுச்சு ஆண்டவரே. கர்த்தர் ஒரு விஷயம் நீர் ஆண்டவரை மனம் இறங்குங்கப்பா. நீர் ஒரு விஷயம் மனம் இறங்குங்க ஆண்டவரே. அரசு ஆளுகிற ஆண்டவரே ஆண்டவரே ஆளுமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே ஆண்டவரே சிந்தைகளை கொண்டு போங்கப்பா. நீர் கொண்டு போக ஆண்டவரே அப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே அவளுக்குள்ள ஆண்டவரே நீர் பேசும்படி ஆய்ச்சிபிக்கிற ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆண்டவரே எல்லா ஆண்டவரே சீர்கேடுகளை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. தேசத்தில் ஆண்டவரே ஆண்டவரே பாதிப்புகள் ஆண்டவரே பெருகாதபடி ஆண்டவரே உயிரிழப்புகள் பெருகாதபடி கர்த்தர் நீர் ஆண்டவரே மனம் இறங்கபடி ஆய்ச்சிபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மனம் இறங்கபடி ஆய்ச்சிபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க நாட்டை ஆளுகிறதான ஆண்டவரே பிரதமரே ஆண்டவரே ஆண்டவரே அவருக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. இப்படிப்பட்ட திட்டங்கள் ஆண்டவரே நிர்மூலமாக்க கர்த்தர் ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. தமிழகத்தை ஆளுகிறதான ஆண்டவரே ஆண்டவரே சொத்திருக்கிறப்பா எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் முற்றிலுமா ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே நிலைகளை அழித்து ஒரு புதிய சட்டத்தை ஆண்டவரை ஏற்ற கர்த்தர் நீ உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் உதவி செய்யுங்கப்பா. மது கடைகள் எல்லாம் மூடப்படட்டும் ஆண்டவரே. மது கடைகள் எல்லாம் மூடப்படட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே அநேக பேர் ஆண்டவரே இந்த குடியினால இழந்துட்டாங்கப்பா. ஒரு விஷயம் நீ மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் நீ மனம் இறங்குங்க ஆண்டவரே. நீர் மனம் இறங்குங்க ஆண்டவரே. குடிச்சிட்டு ஆண்டவரே என்ன பண்றேன்னு தெரியாத நிலையில இருக்கிறாங்கப்பா. எங்க தேசத்தை மீட்டு தாரும். எங்க தேசத்தை மீட்டு தாரும் ஆண்டவரே. காற்று தண்ணீர் எல்லாம் ஆண்டவரே தூய்மையா இருந்ததப்பா. இன்றைக்கு எல்லாம் ஆண்டவரே மாசு அடைந்து கொண்டே வருதப்பா. இன்றைக்கு எல்லாம் மாசு அடைந்து கொண்டே வருகிறது ஆண்டவரே. நீர் மனம் இறங்குங்கப்பா. நீர் மனம் இறங்குங்க ஆண்டவரே. எங்க தேசத்தை மீட்டு தாரும் ஆண்டவரே. ஒருவர் ஆண்டவரை இனி மறிக்க கூடாது ஆண்டவரே. ஒருவரை இனி பாவ வாழ்க்கை ஆண்டவரே ஈடுபடக்கூடாது. கர்த்தர் ஒரு விஷயம் ஒவ்வொரு ஜனங்களையும் ரட்சிக்கும்படி ஆய்ச்சிபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே ஆண்டவர் எங்களுக்காக ஜீவனையை கொடுத்த தெய்வம், எங்களுக்காக ஆண்டவரை ரத்தம் சிந்தின தெய்வம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரை எல்லா ஜனங்களையும் மீட்டு தாங்கப்பா. ஒருவர் ஆண்டவரை ரட்சிக்கப்படாம ஆண்டவரே அவன் வஞ்சிக்கப்படக்கூடாது ஆண்டவரை மெஸ்வத்திருக்கிறப்பா. ஒவ்வொருவரும் ரட்சித்து தரும்படியா ஆண்டவரே உங்க திரு பாதத்தில் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே தேசத்தில் நடக்கிற எல்லா அக்கிரமங்களையும் கர்த்தர் அடித்து போட போகிறதுக்காக நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்திய தேசத்தில் இன்னைக்கு சபைகள் எல்லாம் திறக்கப்படலை. இன்னும் சபைகள் எல்லாம் திறக்கப்படாதபடிக்கு பூட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் சபைகளில் ஜனங்கள் எல்லாம் கூடி ஆராதிக்க நாட்டு அரசாங்கம் அந்த அறிவிப்பை சீக்கிரமாக செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி நாட்டில் இருக்கிற இந்த கொள்ள நோய்களை அழிக்க வேண்டுமானால் சபையெல்லாம் கூடி ஜெபித்தால்தான் இந்த அக்கிரமத்திலிருந்து ஜனங்களை மீட்க முடியும். இந்த கொள்ள நோயிலிருந்து நாட்டை பாதுகாக்க முடியும். அதை அறிந்த அமெரிக்கா தேசம் ட்ரம்ப் அவர்கள் இப்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த கொள்ள நோய் அழிய வேண்டுமானால்
தேவாலயங்களில் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபத்தை இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த கொள்ள நோயை அழிப்பதற்கு இன்னும் ஜெபங்கள் போதுமானதாக இல்லை. ஆகையினால் சபைகள் எல்லாம் திறக்கப்பட்டு எல்லா சபைகளும் கூடி கர்த்தரை ஆராதித்து நம் தேவ சமூகத்தில் நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற ட்ரம்ப் அவர்கள் இப்போது அறிவிப்பு கொடுத்து சபைகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது என்று செய்தி வருகிறது. அதே போல இந்திய தேசத்தில் இருக்கிற திருச்சபைகள் எல்லாம் திறக்கப்பட்டு ஜெபிக்கிறவர்கள் ஆங்காங்கே ஜெபிக்க தேவ ஆவியானவர் ஒரு ஜெப தூபத்தை ஏற்றுவதற்கு நம்ம இந்திய தேசத்தில் இந்த கொள்ள நோய் இனி பரவ விடாதபடி கர்த்தர் சபைகளை மீண்டுமாய் திறந்து கர்த்தரை ஆராதிக்க சபைகள் எல்லாம் திறக்கப்பட, ஊழியர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட, இன்னும் ஊழியங்கள் விருத்தி அடைய, இன்னும் சபைகள் பலுகி பெருக, இன்னும் சபைகள் ஆத்துமாக்களினால் நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரர் புனிதராஜ் அவர்கள் சபைகள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்க போகிறார்கள். அவர்களோடு கூட நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். Thank you, Jesus. 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 பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, பரிசுத்தமானவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நாங்கள் கூடி ஜெபிக்க வீட்டிலிருந்து அங்கங்கே இருக்கிற ஆண்டவரே ஜெபிக்கும்படி ஆண்டவரே எங்களை ஊண்டுனதற்காக ஏவுனதற்காக கூடான கூடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த உக்கரமான நாளிலே ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே அங்கங்கே சபைகளெல்லாம் மூடிக்கட்டி இருக்கிற ஆண்டவரே, சபைகள் திறக்க ஆண்டவரே இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ஆண்டவரே ஏசப்பா மனமிறங்கி சபைகள் திறக்க இந்த கொரோனாவுக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கும்படி சபைகள் எல்லாம் திறக்கப்படும்படியாய் ஆண்டவரே மனமிறங்கி அப்பா, மனமிறங்கம் அப்பா, மனமிறங்கம் அப்பா. சபைகள் திறக்கப்படணும் ஆண்டவரே, சபைகள் திறக்கப்படணும் அப்பா. ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும் அப்பா. சபைகள் திறக்கப்படணும் ஆண்டவரே அப்பா. மனமிறங்கம் ஆண்டவரே, மனமிறங்கம் ஆண்டவரே, மனமிறங்கி ஆண்டவரே இந்த உக்கரமான நாளிலே இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவரே உன் நாம தெரிந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாது அப்பா. நாளுக்கு நாள் இந்த நோயினுடைய வீரியம் அதிகரித்துக் கொண்டிருக்கிற நாளிலே அப்பா, இந்த அரசாங்கம் என்ன செய்வது என்று அறியாமல் அப்பா திணறி கொண்டிருக்கிற விஞ்ஞானிகள் எல்லாம் ஆண்டவரே திக்கு முக்காடி கொண்டிருக்கிற இந்த நாளிலே அப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த நோயினுடைய வீரியத்தை ஆண்டவரை கட்டுப்படுத்தி சபைகள் எல்லாம் திறக்கப்படணும் ஆண்டவரே. சபைகள் அங்கங்கே ஆமாண்ட சபைகள் திறக்கப்பட்டு ஜபங்கள் நடக்க கொண்டு உபவாச கூட்டங்கள் நடக்கப்படணும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷித்த கூட்டங்கள் நடக்கப்படணும் ஆண்டவரே அப்பா. மன்றாடுங்கள் நடக்கப்படணும் அப்பா. மனமிறங்கம், மனமிறங்கம் ஆண்டவரே. சபைகள் திறக்கப்பட என் தேவனே மனமிறங்கி அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டு அப்படியே தேசத்தில் சபைகள் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். உலக நாடுகள் முழுவதும் இன்னைக்கு கொரோனா இந்த வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஆங்காங்கே சுகாதார பணித்துறையினரும் அதே போல் தூய்மை பணியாளர்கள், இராணுவ அதிகாரிகள், இராணுவத்தில் இருக்கிற சோல்ஜர்ஸ், அதே போல் காவல்துறை அதிகாரிகள், இப்படி பல இடங்களில் எல்லா சைட்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சேவைகளை இன்க்ரீஸ் பண்ணி இந்த கொள்ள நோய் இப்படி ஆகலாம் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி தீவிரமாய் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் அவர்களையும் அந்த கொள்ள நோய் தாக்கி கொண்டிருக்கிறது. ஆகையினால் இன்றைக்கி நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். இந்த கொள்ள நோயை உலக நாடுகள் முழுவதும் இருக்கிற எல்லா நாடுகளில் இருக்கிற இந்த கொள்ள நோயை அழிக்க வேண்டும். அதே போல் இந்தியா தேசத்துக்குள்ளே இந்த கொள்ள நோயினுடைய வீரியம் இனி வரக்கூடாது. அதே போல் இந்த வெட்டுக்கிளிகள் இனி பரவி தேசத்தை எந்த சேதத்தை உண்டாக்காதபடிக்கு எல்லாரும் இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கொள்ள நோயை அழிக்கும்படி ஆண்டவரே உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஜப்பானுக்காக ஜெபிக்கிறோம், சீன தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், மியான்மருக்காக ஜெபிக்கிறோம், ஜார்க்கண்டுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்தோனேசியாவுக்கு ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஆஸ்திரேலியாவுக்கு ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஸ்பெயினுக்காக ஜெபிக்கிறோம், ஈரானுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இத்தாலிக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எகிப்துக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே கர்த்தாவே எருசலேமுக்காக ஜெபிக்கிறோம், சிங்கப்பூருக்காக ஜெபிக்கிறோம், மலேசியாவுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே அமெரிக்கா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே வளைகுடா நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம், ஐரோப்பா நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம், ஆப்பிரிக்கா நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே அண்டார்டிகா நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம், ஆசிய கண்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தாவே நாடுகளிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கி இந்த கொள்ள
நோயை கர்த்தர் அழித்து ஆண்டவரே இந்த வெட்டி கிளிகள் ஆண்டவரே ஈரான் துவங்கி பாகிஸ்தானில் துவங்கி அப்படியே கர்த்தாவை இந்தியாவுக்குள்ள ராஜஸ்தான் ஆண்டவரே இப்படியா ஆண்டவரே குஜராத்துக்குள்ள வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அப்பா. இனி அந்த கொள்ள நோய்கள் கர்த்தாவே இந்த வெட்டி கிளிகள் ஆண்டவரே பஞ்சம் எதுவும் எங்கள் தேசத்தில் வரவிடாதபடி கர்த்தர் நீர் மனம் இறங்கி ஆண்டவரே தேசத்தின் பாவங்கள் எல்லாம் மன்னித்து கர்த்தர் நீர் இரக்கம் செய்யும்படியா நாங்கள் சுபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களில் உட்காருவோமா? ஒரு பாடலை பாடி நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கடைசியாக நமக்காக ஜெபிக்கலாம். என் கண்மலையானவரே, காக்கும் தெய்வம் நீரே என்ற சொல்ல பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே. வேறு சொல்லுமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என்ற பலவீன நேரங்களிலே உம் கிருபை தந்தீரையா. என்ற பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். இயேசு ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
அல்லேலூயா. கர்த்தருடைய நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் இந்த நாளில் நம் மத்தியில் அவருடைய வார்த்தையை அனுப்ப போகிறதுக்காக எல்லாம் நன்றி சொல்லி எல்லாம் சிறந்தாழ்த்தி ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசும்படியா ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, உம்முடைய பரிசுத்த குமாரனாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படி, ஆண்டவரே எங்களை கர்த்தாவே நீர் ஆறுதல் படுத்தும்படி, உடைந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு தேர்தலை உண்டாக்கும்படி, ஆண்டவரே உடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருவரையும் குணமாக்குவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தெய்வம், அப்படியே உடைய வாக்கு தத்தத்தை அனுப்பி குணமாக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். உடைய வார்த்தைகளினால எங்களை தேற்றும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு வேதத்தில் இன்னைக்கு செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசி இன்னைக்கு தேசத்தில் நடக்கிற எல்லா கொடுமைகளுக்காக அன்றைக்கே அவர் சொல்லிவிட்டார். இன்னைக்கு தேசம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு கூட்டம் அல்ல, ஒரு ஜாதி அல்ல, ஒரு இன மக்கள் அல்ல, இன்னைக்கு உலக நாடுகளே இன்னைக்கு கலங்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லும் பொழுது இங்க தேசமே நீ பயப்படாதே அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, தேசமாக உன்னை என்னை கர்த்தர் பார்க்கிறார். நீங்களும் நானும் பயந்துட்டோன்னு சொன்னா தேசத்துல கொடுமைகள் பெருகிவிடும். ஆகையினால்தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற 365 முறை பயப்படாதுன்னு சொல்லி இந்த முழு வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 375 முறைகளும் பயப்படாதே என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, 365 நாட்கள் வருஷத்துக்கு உண்டு. ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் உன்னை என்னை பார்த்து சொல்லுகிறதுன்னு சொன்னா பயப்படாத இருங்க அப்படின்னு சொல்லுகிறார். ஏன் பயப்படக்கூடாது? பயந்தா பிசாசானவன் நம்மளை அழித்து விடுவான். இன்னைக்கு பயம் நம்மளை பாதாளத்துக்கு கொண்டு சென்று விடும். ஆகையினால் பயப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் முதலாவது பார்த்து சொல்லுகிறார், தேசமே நீ பயப்படாதே. ஏன் தேசத்தை பார்த்து பயப்படாதன்னு சொல்றாருன்னா, ஆண்டவர் உன்னை என்னை நேசிக்கிறார், உன்னை என்னை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறார். ஆகையினால் ஒருவரும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் உள்ளங்கையில வரைந்து வைத்து நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் உள்ளங்கையில நம்மளை வரைஞ்சு வச்சிருக்கிறாரு சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று சொன்னா, நீங்க கவனிச்சு பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்சாங்க. அறையும் போது உள்ளங்கையில் ஆணி அடிச்சாங்க. 2 உள்ளங்கையிலையும் ஆணி அடிச்சாங்க. ஏன் தெரியுமா? உள்ளங்கையில் ஆணி அடிச்சு அந்த இடத்துல உன்னை என்னை வரைஞ்சி வச்சிருக்கிறார்ல, உன்னை என்னையும் அழிச்சு விட வேணும்னு சொல்லி பிசாசு நினைச்சு உள்ளங்கையில் ஆணி அடிக்க வச்சான். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் உள்ளங்கையில் உன்னை என்னை வரைஞ்சி வச்சிருக்கிற மறைக்கவே இல்லை, அது மாறவே இல்லை. இன்னைக்கு அவர் உன்னை என்னை நேசிக்கிறார். ஆகையினால தான் உன்னை என்னை பார்த்து சொல்லுகிறார், தேசமே பயப்படாத, நீதான் தேசம், நீதான் அந்த உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் உத்தரவாதி. ஆண்டவர் அதனால தான் சொல்றார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்க உன்னைத்தான் தேடுகிறார், உன்னைத்தான் தேடுகிறார். என்ன சொன்ன, தேசம் காக்கப்பட வேணும்னா நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருந்தா தான் தேசம் நல்லா இருக்கும். அதனால தான் உன்னை பார்த்து ஆண்டு சொல்றார், தேசமே பயப்படாதே. அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்னைக்கு நடக்கிற இந்த கொரோனா கொள்ளை நோயினால அநேகர் பயந்து பீதி அடைந்திருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளை கெம்பிரித்து மகிழ்ந்து கர்த்தரை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரை துள்ளி பாடுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறோமோ, எவ்வளவு ஆனந்தமா இருக்கிறோமோ, அப்பொழுதுதான் நமக்கு அது பலனா இருக்கிறது. ஆண்டவரால அப்பதான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. சாத்ராக் மேஷக ஆபேத்நேகோவை அழித்து விட்டா இவங்க என்ன பண்ணிடலாம், எதை வேணாலும் செஞ்சிடலாம்னு நினைச்சிட்டாங்க. ஆனா சாத்ராக் மேஷக ஆபேத்நேகோவை அழிக்கிறதுக்கு எதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அக்னி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அக்னியில போட்டு இவங்களை சுட்டி வச்சுட்டு போனால் எல்லாம் முடிஞ்சிடும்னு சொல்லி நினச்சி அக்னியில போட்டாங்க. அக்னியில போட்டவங்களுக்கு மேலே அந்த அக்னி பலன் கொள்ளவில்லை.
அல்லேலூயா. ஏன்னு சொன்ன ஆண்டவராக தெய்வம் அந்த அக்னியின் மத்தியில் இவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தால் அவங்க முடி கூட கருகி போகவில்லை, அவங்க மேலே அந்த எரிநாற்றம் கூட வீசவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் பயப்படாது இருந்து கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக எப்போதும் கர்த்தரை நாம் ஆராதித்து ஜெபித்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் தொழுது கொண்டு இருப்போமானா வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இந்த பூமியில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அதனால்தான் ஆதியாகமத்தில் சொல்லும் போது ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 15வது அதிகாரம் முதல் வசனத்துல இப்படி சொல்லுகிறார், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இந்த காரியங்கள் எந்த காரியங்கள் நீங்கள் 14வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா விருத்த சேதனம் பண்ண சொல்கிறார். விருத்த சேதனம், இப்போ விருத்த சேதனம் நடக்குது, இவருக்கு இஸ்மாயிலுக்கு எல்லாருக்கும் விருத்த சேதனம் நடக்குது. அங்கே ஆபிரகாமுடைய வழியை வந்தவங்க அத்தனை பேருக்கும் விருத்த சேதனம் நடக்குது. எல்லாம் வழி வேதனையில் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாமே நீ பயப்படாத, அல்லேலூயா, நீ பயப்படாத, நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன். அப்போ மகா பெரிய பலனாக இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையில் அப்படின்னு சொன்னால் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் துன்பங்கள் நெருக்கி கொண்டிருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் பயப்படக்கூடாது. ஆண்டவர் அதுதான் முக்கியமாக சொல்கிறார், பயப்படக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே வேத புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியே சொல்லுகிறது பாருங்க, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகழாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதியின் வலது கரத்தினால் என்ன அந்த நீதி அப்படின்னு சொன்னா, இந்த பூமியின் குடிகள் எல்லாம் அநீதி செய்து அக்கிரமத்தினால் நிறைஞ்சதுனால என் உக்கிரம் இந்த தேசத்தின் மேலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுனால ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்போது நீதியின் தேவன், நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய மீறுதல்களை எல்லாம் ஒரு காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது எல்லாவற்றையும் அழித்து நம்மளை நீதிமான்களாய் மாற்றி வைத்திருக்கிற தேவன் சொல்லுகிறார், என் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்றார். அல்லேலூயா. அப்போ கொள்ள நோய்கள் தேசத்தில் வரும், வெட்டிக்கிளிகள் வரும், எல்லா பஞ்சங்களும் வரும். ஆனால் என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளைகளுக்கு அது ஒரு சேதத்தை உண்டாக்காது, என் நீதியின் வலது கரத்தினால் அவர்களை தாங்குவேன். அதே 54 அவர் சொல்கிறார் பாருங்க, 54:4 ஏசாயா 54:4 சொல்கிறாரு, பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே நீ லட்சை அடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தை இனி நினையாது இருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு இளமையில் செஞ்ச எல்லா காரியங்களும் நான் மன்னிச்சிடுவேன், இனிமேல் அது என்ன பண்ணாது, உன்னை சேதப்படுத்தாது, நீ பயப்படாது இரு, நீ வெட்கப்பட்டு போவதில்லைன்ற. அல்லேலூயா. ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட, ஆதியில் செய்த குற்றங்களை, ஆதியில் செய்த பாவங்களை எல்லாம் பிசாசு ரிமைண்ட் பண்ணி காமிச்சு நீ இதெல்லாம் செஞ்சுட்ட, கடவுள் உன்னை விட்டாருன்னு சொல்லுவான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற, நீ பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை நிமித்தமாக தேசத்தில் செய்ய போகிறார். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரணும். இப்போ நான் முக்கியமாக ஒரு காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா, ஏன் தேசம் பயப்படக்கூடாது, ஏன் கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூற வேண்டும் அப்படின்னு சொன்னால், நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்று இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். அதே யோவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 12 அப்படியே 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில்
திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுவரையிலும் நீங்கள் ஒருவேளை உபவாசிக்காம, இல்லை ஜெபிக்காம, இல்லை ஜெபித்து கொண்டு இருந்திருப்பீங்க, இல்லை உபவாசம் ஏதோ போட்டிருப்பீங்க. ஆனால் பர்டிகுலராக சொல்கிறாரு, தேசத்துக்காக நீ உபவாசம் போடு, தேசத்தில் வரப்போகிற எல்லா அழிவுகளுக்காக நீ உபவாசம் போடு. ஏன்னு சொன்னால், இந்த அழிவுகளுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு எழுப்புதலை கொண்டு வர போகிறேன். அல்லேலூயா. ஒரு எழுப்புதலை கொண்டு வர போகிறேன். ஆகையினால் அந்த எழுப்புதலில் நீ, உன் குடும்பம், உன் சபை, உன் கிராமம், உன் சொந்த பந்தம், உன்னுடைய தேசம் எல்லாம் அந்த எழுப்புதலில் பங்கடைய வேண்டுமானால் முதலாவது நீ என்ன பண்ணு, உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உன் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு நம்ம என்ன பண்ணுமா, கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் திரும்ப வேண்டும். கீழே சொல்றாரு முழு இருதயத்தோடு. அப்போ பாதி இருதயம் எங்க, பாதி இருதயம் வேலையில், பாதி இருதயம் வேற எங்கேயோ அப்படின்னு இல்லை, முழு இருதயத்தோடு. வேலையை போய் செய், இல்லையா நீ வீட்டு காரியங்கள் சரியா வீட்டு காரியங்களை செய். ஆனால் உபவாசித்து என்னுடைய சமூகத்துக்கு வரும்போது நீ முழு இருதயத்தை என்னிடத்தில் ஊற்றி விட வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. கீழே சொல்லிட்டு சொல்றாரு,